ஹாய் மக்களே, நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி என்ன வேலை நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் தாங்க அறுவடை செய்கிறோம். முடியிற ஓரம் ஆயிடுச்சுங்க. மாடும் கட்டியாச்சு. ஒரு ஓரத்தில் இருக்கிற காயை பறித்து நம்ம ஓட்டி அடுத்ததாக வெள்ளாமை செய்யலான்னு தாங்க எல்லாம் பறிச்சிட்ருக்கோம். இனி 2-3 கெடு வருங்க, ஏன்னா பூக்கள் வேறு இருக்குது. இன்றைக்கே நமக்கு இந்த ஒரு பக்கெட் தாங்க கிடச்சிது. இனி ஒரு 2 கெடுவுக்கு பூக்கள் இருக்கிறனால இப்போவே அழிக்க வேண்டான்னு ஒரு ஓரமாக மாட்டை கட்டியிருக்கோம். பாருங்கள், மாடுங்கள்லாம் மேயுது. வெண்டைக்காய் காட்டுக்குள்ளே இறங்கும்போது கொஞ்சம் கவனமாக இறங்கணும், ஏன்னா இலைப்பட்டாலே உடம்பெல்லாம் பிக்க ஆரம்பிக்கும். அதனால தாங்க இந்த மாதிரி ஷர்ட்டெல்லாம் போட்டு கையில் க்ளவுஸ் ஏதாவது துணி ஏதாவது சுற்றிக்கணும், இல்லாட்டி க்ளவுஸ் ஏதாவது வாங்கி போட்டுக்க வேண்டியது தான். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம செய்ய வேண்டிய வேலை செஞ்சு தாங்க ஆகணும். வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிக்கும். இருந்தாலும் நம்ம அதை செய்யாமல் இருக்க முடியாது. வெண்டைக்காயில் தான் கொஞ்சம் வருமானம் வரும். அதனால தான் இதை மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கோம். அறுவடை முடிச்சாச்சுங்க. பாருங்கள், அறுவடை முடித்து காய் ஏதாவது இதுலேயும் கோணக்காயெல்லாம் இருக்கான்னு பார்க்கலான்னு பொறுக்கிறதுக்காக போட்டோம். இந்த ஒரு பக்கெட் தாங்க கிடச்சிது. மார்க்கெட்டுக்கும் ரெடி ஆயிடுச்சு. நல்ல விலைக்கு போனால் ரொம்ப சந்தோஷம்.